விலக்கி சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. 1951 இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகு நடக்கப்பட்ட தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் 1952 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி எலெக்ஷன் 1952 நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 494 பேர் இருந்தாங்க. 494 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் வாக்களித்தோம். அதன் பிறகு 1961 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 522 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதன் பிறகு 1971 நடந்த கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 543 பேர் இருந்தாங்க. அப்ப 1971 மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். அது 543. கிட்டத்தட்ட அதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக 543 அப்படியே இருக்குது. இது நம்ம மிக முக்கியமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அன்றைக்கு இருந்த அரசு சில காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பக்கத்து நாடிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களால் சில பிரச்சனைகள் வடகிழக்கில் அசாமில் குறிப்பாக ஆரம்பமாக இருக்கிறது என்பதற்காக 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம். 30 ஆண்டுகள் 2001 வரை 30 ஆண்டுகள் 1971 நாம நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த போவதில்லை என்று 2001 மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது அதை இன்னும் 25 ஆண்டுகள் அதை தள்ளி வச்சாங்க. அப்ப 2026 முடிக்கு வருது. 2026 அந்த 1971 மக்கள் தொகை அடிப்படையிலே கணக்கிட்ட 543 பாராளுமன்ற உறுப்பினர் என்பது 2026 அது எண்டாகும். அதன் பிறகு நம்முடைய பாராளுமன்றம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அது என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதான் குறிப்பாக இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 327 அதுல ஒரு முக்கிய எலெக்ஷன் ஷால் பி இன்சர்ட்டட் அப்படிங்கிறோம். அப்படி என்றால் நமக்கு தெளிவா தெரியுது இந்தியாவை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. 543 என்பது இன்னும் அதிகமாக போகுது என்பது ஆர்டிகல் 327 இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்ல படிக்கும் போது நமக்கு தெரியுது. டீலிமிட்டேஷனுக்கு பிறகு கான்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் என்கின்ற வார்த்தையை சேர்க்கிறாங்க. இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுனாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் 5 வருடம். அது 2029 முடிவுக்கு வரும். 2029க்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாத்துக்குமே அதே காலம் தான். உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 வர இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும். அப்படி என்றால் 2031 வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு 2031 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா என்ன சொல்லுதுனாங்க, 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்துப்போகும். உதாரணத்திற்கு 2029 எலெக்ஷன் நடக்குதுன்னா 5 இயர் பீரியட் 2034. அப்ப தமிழ்நாட்டில் 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2034 வரைதான். அப்ப 2034 ஒருவேளை 2029 தேர்தல் நடந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டில் இருக்கும் என்பதுதான் இந்த பில். இதை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா பேசுறாங்க. அது சில மூத்த தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திருச்சும் பேசுறாங்க. நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 1951-52 ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரொம்ப நாள் நடந்துச்சுங்க. 51 ஆரம்பிச்சு 52 முடிஞ்சது. ஒரே வருஷம் நடக்கல. அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல். 1957 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1962 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1967 ஒரே நாடு ஒரே தேர்தல். முதல் 4 தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். 1967க்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்தில் போச்சு. காரணம், அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி 68 சில ஆட்சிகளை கலைச்சாங்க, 69 சில ஆட்சிகளை கலைச்சாங்க. ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு இந்த தேர்தல் நேரமும் காலமும் மாறிய காரணத்தினால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தள்ளி போயிருக்கு. என் கையில் இன்னொன்னு இருக்குதுங்க.
அதாவது 2014 பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவங்கள ஒரு முயற்சி பண்ணாங்க. ஒரு கமிட்டி போட்டு இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு. அதனுடைய சேர்மனாக அண்ணன் சுதர்சன நாச்சியப்பன் அவங்க இருந்தாங்க. இந்த கமிட்டி வந்து 1 செப்டம்பர் 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு கான்ஸ்டிடியூட் பண்ண கமிட்டி. ராஜ்யசபால எல்லாரும் இருந்தாங்க, லோக்சபால எல்லாரும் இருந்தாங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் இன்னைக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 6 சிட்டிங் அந்த கமிட்டி உட்கார்ந்து அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பல சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சாங்க. இது புதிதாக இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லைங்க. இதற்கு முன்பு பேசியிருக்கின்றோம். பாராளுமன்ற அளவில் ராஜ்யசபால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அதுலயே வந்து நிறைய பிரச்சனைகள் சொல்லி இருந்தாங்க. இது நடத்தினா எப்படி இருக்கும், தேர்தல் இடையில ஒரு ஆட்சி கவிழ்ந்துட்டா எப்படி. அப்ப இன்னைக்கு வச்சோம்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பயந்துக்குவாங்களே. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக சொல்லுவாங்க, இருக்குன்னா 1.5 வருஷம் இருக்கு, ஏன் இப்ப கொண்டு வர்றீங்க. அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நாம் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னும் 5 ஆண்டு காலம் தள்ளி போயிருக்கிறோம். 2029 பீரியட் முடிஞ்சு 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலுடைய காலம் என்ன இருக்கோ அதோடு நம்முடைய நாடு ஒரே தேர்தல். யாருக்குமே நம்ம தொந்தரவு ஏற்படுத்தல. எனக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தொந்தரவில்லை. அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சைக்கிள் அவங்க போகணும், இன்னும் 1 மோர் சைக்கிள் போகணும். ஒரு முழுமையான 5 ஆண்டுகள் எல்லா ஆட்சிகளுக்கும் கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது யாரை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டு வந்திருக்குன்னு நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்கிறாங்க. யாரை குறிவைத்தும் கொண்டு வரல. நாம் அது 2026 மையமா வைக்கல, 2028 மையமா வைக்கல, 2029க்கு பிறகு வரக்கூடிய லோக்சபாவுடைய 5 ஆண்டு காலத்தை வச்சிருக்கோம். அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தெரியும். இது நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக வேண்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தால் எப்படி இந்த நாட்டில் குறிப்பாக டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் வரும். அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களுடைய வரவேற்பு பெற்றிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 2024 அதற்கு முன்பும் இருந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இதற்காக ஒரு குழு அமைச்சு அந்த குழு இந்தியா முழுவதும் கருத்துக்களை கேட்டிருக்காங்க. ஹை லெவல் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அந்த குழு 2 செப்டம்பர் 2023 அமைத்து அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்டை 14 மார்ச் 2024 அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தாவே தெரியும், இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர்களிலிருந்து முன்னாள் பிரதமர்கள் வரை எல்லாருடைய ஒப்பீனியனையும் வாங்கி அதையெல்லாம் ஒரு கருத்தாக கொண்டு வந்து மத்திய அரசு கொடுத்த பிறகு கேபினெட்ல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பில்லை கொண்டு வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து. அப்படி என்றால் ஜனநாயக முறைப்படி இது நடந்திருக்கு. ஏதோ நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சு 10 மணிக்கு முடிவு பண்ணி 11 மணிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரல. ஜனநாயக முறைப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழு இந்தியா முழுவதும் கருத்து கேட்டு எல்லா எதிர்கட்சி ஆளும் கட்சி நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் அந்த குழு முன்னாடி போய் நம்ம கருத்தை நாம சொல்லி அதன் பிறகு இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக எதிர்கட்சி நண்பர்கள் பண்ண அமளி துமளியில நம்முடைய பாராளுமன்ற சரித்திரத்தில் முதலாக ஒரு பில்லை கொண்டு வர்றக்கே வாய்ஸ் ஓட் நடத்த வேண்டிய நிலைமை ஒரு ஆளுங்கட்சிக்கு. 269 வாக்குகள் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவாக, இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 269 ஓட்டு வாங்கி இந்த பில்லை நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். அதனால் உண்மையாலும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும், யாருக்கும் எதிரானது இது கிடையாது. காலம் நிறைய இருக்கு, சூழல் நிறைய இருக்கு, எல்லோரும் நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நம்முடைய நாட்டில் டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறு. இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி, டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. அப்ப டீலிமிட்டேஷன் வருதுன்னா கண்டிப்பா பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் வருதுன்னு அர்த்தம். அதை நாம இந்த பில்ல இல்லை என்றாலும் கூட நாம் அதை we can read between the lines. 324 அமெண்ட்மெண்ட்ல சொல்றாங்க டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ். அதனால் இது வரும்பொழுது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும், 1/3 பெண்களுக்கான ரிசர்வேஷன் இருந்திருக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் போயிருக்கும். அதனால் மிக முக்கியமான முடிவு என்று நம்முடைய பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி JPC கேட்டிருக்கிறாங்க. அதுவும் கூட நம்முடைய அரசு அதையும் கூட பாராளுமன்றத்தில் நம்ம ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில் பாராளுமன்றத்தில் எத்தனை கட்சிகளுக்கு எத்தனை MP இருக்கிறாங்களோ அதே விகிதாச்சார அடிப்படையில் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. கமிட்டியில் எல்லாம் பேசி பாராளுமன்றத்தின் முன்பு கொண்டு வருவாங்க. ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இது உண்மை, இதில் நாங்கள் சொன்னது எதுவுமே திருச்சி பேசல.
இது இந்தியாவுடைய சரித்திரம், இது இப்படித்தான் இருந்திருக்கு. அதனால் எதிர்க்கட்சி நண்பர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் கூட தமிழக மக்கள் புறக்கணித்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கேள்வி இருந்தால் பதில் சொல்றோம். சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன், நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆயிருக்கிறாங்க, லோக்சபாவில் இருந்திருக்கிறாங்க, அக்கா ப்ரொசீஜர் தெரியும். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும். இது வந்து இதற்கு முன்பு 4 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் 5 ஆண்டுகள் முழுமை பெறும். 2026 எலெக்ஷன் 31 வரைக்கும் போகுது. மாநிலத்தினுடைய உரிமை யாரு பறிக்கிறாங்க? எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம். ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரல. கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு. நாம் ஒரு மாதிரி இருக்கோம், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க. 51 அப்படித்தான் இருந்தாங்க, 61 அப்படித்தான் இருக்காங்க, 67 அப்படித்தான் இருந்தாங்க. அதனால் இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள். ஆனால் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, குறிப்பாக எதற்கு இது வந்து நமக்கு வேதனை கொடுக்குதுனாங்கன்னா, பெரோல்ல ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த கேஸை ஃபாலோ பண்ற எல்லோருக்குமே தெரியும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கோயம்புத்தூர்ல. அது ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அது ஒரு ட்வீட் போட்டு ஒரு மாட்டியர் மாதிரி அதை மாத்தி காட்டி, காவல்துறையும் கூட முன்னும் ஒரு பிஜேபி 10 பேர் சேர்றாங்கன்னா அனுமதி கொடுக்காத காவல்துறை எப்படி இத்தனை பேர் சேர்வதற்கு அனுமதி கொடுக்கறாங்க? அப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் உச்சம் இன்னைக்கு கோவை மாநகரில் மறைந்த திரு பாஷா அவர்களுடைய பூத உடலுக்கு அவங்க எப்படி கொண்டு போக அலோ பண்ணாங்க, அது எவ்வளவு கம்யூனல் டென்ஷன் அதை உருவாக்கும். இப்பதான் கோயம்புத்தூர்ல பல விஷயங்கள் நடந்து என்னைய மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது. அதனால் திமுக அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அரசில் இருக்கும் பொழுது எதை வேரோடு அறுக்க வேண்டும்? தீவிரவாதத்தை வேரோடு அறுக்கணும். மற்ற இடத்துல ஒரு இண்டோர் மீட்டிங் நடத்துறாங்க, எல்லோருக்கும் அனுமதி இருக்கு. இது ஊர்வலம் என்பது இன்னைக்கு நாங்க அதிகாரப்பூர்வமா கொடுக்கல, சேர்ந்துட்டாங்க, நாங்க என்ன பண்றது? அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வர்ற வெள்ளிக்கிழமைய கருப்பு நாளாக அணிவித்து அவர்களும் ஊர்வலம் நாங்களும் எடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது பிளாக் டே ஃபார் ஸ்டேட்ஸ் லா அண்ட் ஆர்டர், கருப்பு தினம். அதனால் கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் நாங்களும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் எடுப்போம், கருப்பு நாளாக இதை எடுப்போம். அதனால் எங்களுடைய வேலை தலைவர்களாக எல்லார்த்திட்டையும் பேசுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதை உருவாக்கியது யார்? ஆளும் கட்சி. இதை கையாண்ட விதம் சரியில்லை. காலையிலே இல்லை, மத்தியானம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருந்து இல்ல, வீட்டிலிருந்து இருக்கு. அதனால் தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், கோவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஆர்டிபிஷியலா எல்லாரையும் ஹீரோ, எல்லாரையும் மாட்டியர்னு சொல்றோம். இறந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் நாம் மரியாதை கொடுப்பது வழக்கம் தான். இவர் யாரும் தப்பா பேசலைங்க, அவர் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஒரு ஊர்வலமாக அதை கௌரவப்படுத்த வேண்டுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. அது டிடிவி தினகரன் வந்து அவங்களுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், நம்முடைய கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர், வலிமையான ஒரு தலைவர். அவர் எதற்காக அந்த இயக்கத்தை நடத்துறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதே நேரத்தில் அண்ணன் சொல்ல கருத்து என்னன்னா, இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில் இருக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், உங்க கட்சியை பத்தி பேசுங்கன்னா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. உங்க கட்சி எப்படி வளர்க்கணும், உங்க கட்சி எப்படி கொண்டு போகணும்னு பேசுங்கன்னா அண்ணன் வந்து பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன, 2004 என்ன, பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் தான் எங்க ஆபீஸ்ல பவர் பாயிண்ட்ல கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னைக்கு மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அதெல்லாம் பேசுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வளர்ச்சி பல மனிதர்களுக்கு
பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நம்ம காட்டுது. நாங்கள் எங்கேயுமே எங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பேசுறோமோ தவிர இந்த கட்சி இப்படி இருந்துச்சு 2010 இப்படி 15 இப்படின்னு பேசலாம். அதனால அண்ணன் தினகரன் அவர்கள் பேசியிருப்பது அவங்களுடைய கருத்தை அதிமுக எப்படி பார்க்கறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கறாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில தமிழகத்திற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டு இருக்கோம். அண்ணன் தினகரன் அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய இன்றைய நிலைமையை பிரதிபலிக்குது அப்படிங்கறத நாங்க பார்க்கிறோம். ஆமாங்கண்ணா. ஸோ எல்லோருக்குமே இதில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது தேர்தல் நடந்த பிறகு யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்கல, அல்லது அவர்களுக்கு இடையில ஒரு கூட்டணியில் சப்போர்ட் கொடுத்த ஒரு கட்சி வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் அதை சமாளிக்க போகிறோம்? அது ஆர்டிகல் 83 அதுவும் கூட ஒரு ஐடியா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் எப்படி இதை கொண்டு போக போகிறோம்? குறிப்பாக ஆர்டிகல் 83 அவங்க சொல்லியிருப்பது when the house of people இரண்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று பாராளுமன்றம், ஒன்று சட்டமன்றம். when the house of people is dissolved sooner than the expiry of its full term, அதனுடைய 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாராளுமன்றம் குறிப்பா லோக்சபா அது டிசால்வ் பண்றாங்கன்னா the new house of people constituted pursuant to elections occasioned by such dissolution shall continue for such period as is equal to the unexpired term of the immediately preceding house of people. அதாவது இதற்கு முன்பு 5 ஆண்டு காலம் இருந்த ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்த பிறகு, ஏன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா, ஏன்னா அது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு வருது. அதன் பிறகு யாராச்சும் ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பீரியட் இஸ் ஈக்குவல் டு தி அன்எக்ஸ்பைர்டு டேர்ம் ஆஃப் தி இமிடியட்லி ப்ரிசீடிங் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னாங்கன்னா பெர்ஃபெக்டா இதுல ஆன்சர் இருக்குன்னு சொல்றதை விட எல்லோருக்கும் தேர்தல் போறதுக்கு முன்னாடியே தெரியும் இது நடந்தா இதுதான், இது நடந்தா இதுதான். ஆனா தேர்தலை பொறுத்தவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதனால இன்னைக்கு யாருக்குமே தேர்தல் போவதற்கு முன்பு நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிங்கன்னா, அதுவும் குறிப்பாக மிட் டேர்ம் எலெக்ஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மிட் டேர்ம் எலெக்ஷன் கொண்டு வர்றாங்க. அந்த டேர்ம் இஸ் ஈக்குவலன்ட் டு தி ரிமைனிங் டேர்ம். 2034க்கு பிறகு ஒரு சட்டமன்றத்தில் ஆட்சி கலைக்கப்படுதுன்னா நடக்கக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன் என்பது அந்த 5 ஆண்டுகள் இருக்கக்கூடிய கேப் தான் அந்த எலெக்ஷனா இருக்கும். 2034 தமிழ்நாடு எலெக்ஷனுங்கண்ணா 2039 வரைக்கும் 37 ஆட்சி கலைஞ்சிருச்சு. 37 நடக்கக்கூடிய மிட் டேர்ம் எலெக்ஷன் 2 வருஷத்துக்கு தான் இந்த எலெக்ஷன் இருக்கும். அதே கனிமொழி அக்கா சொல்ற அதே லாஜிக்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எலெக்ஷன் நடந்த பிறகு அரசியல் கட்சிகள் அவர்களாகவே ஒரு புது எலெக்ஷனுக்கு தள்ளுறாங்க நம்மளே. அதே லாஜிக் கனிமொழி அக்கா அங்கேயும் சொல்லணும் இல்லைங்கண்ணா, தள்ளுறாங்க. ஆனா இல்லைங்கண்ணா, ஓட்டு போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா நம்ம முன்னாடி பண்ணல. 2034 இருந்து நடக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு போடும் போதே மக்களுக்கு தெரியும் இது 5 ஆண்டுகள் தான். ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணங்கன்னா அடிப்படையில் இதை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான். இப்ப 2037 ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அது 2 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டு போட போறாங்கன்னா, அந்த 2037 தேர்தலில் போடுறவங்க அது எலெக்ஷன் நடக்காதுங்கண்ணா. என்ன இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் இல்லைங்கண்ணா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் பல விஷயங்கள் தெளிவா சொல்லுது. 6 மாத காலம் தான் அடுத்த எலெக்ஷனுக்கு நேரம் இருக்குன்னா எலெக்ஷன் நடத்த போறது இல்லை. 1 வருடம் தான் இருக்குன்னா, நம்ம 1 வருஷம் 3 மாசம் 1 வருஷம் 6 மாசம் நம்ம இழுத்துக்கலாங்கண்ணா. பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், 2034க்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் மிட் டேர்ம் எலெக்ஷன் நடந்தா 5 ஆண்டு பீரியட் தான், அதுக்குள்ளதான் அந்த எலெக்ஷன் நடக்க முடியுங்கிறது தெளிவா இருக்கும். ஏன்னா
அண்ணா எப்படிங்க அது மாநில உரிமை பறிக்கிறாங்க? ஏன்னா அண்ணா ஒரு நிமிஷம், லோக்சபாக்கு இதே பிரச்சனை தானே. இவங்க மாநிலம்னு சொல்றாங்க, நான் மத்தியன்னு சொல்றேன். சார் 2034 அமையக்கூடிய மத்திய அரசு அது 2036 டிசால்வ் ஆகுதுன்னா அந்த அரசுக்கு நடக்கக்கூடிய தேர்தல் 2039 தானங்கண்ணா. பெரிய ஆபத்து இல்லையாங்கண்ணா? அண்ணா தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கும் வரை என்ன ஆபத்துங்கண்ணா? இல்லைங்கண்ணா, உதாரணத்துக்கு 2034 லோக்சபா வச்சுக்கலாங்கண்ணா. 2034 லோக்சபா, அந்த லோக்சபா ஏதோ ஒரு காரணத்திற்காக 2036 கலைதுன்னு வச்சுக்கலாங்கண்ணா. அப்ப 2036 நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் தனியா நடக்கும். அதனுடைய பீரியட் 3 வருஷம் தான். அப்ப 2039 எல்லா லோக்சபாவும் அசம்பிளி அதே மாதிரி நடக்கும். இல்ல எங்கேயும் தவறு இல்லையாங்கண்ணா? அவ்வளவுதாங்கண்ணா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான். ஆனா கனிமொழி அக்கா சொல்றாங்க மாநில உரிமை பறிக்கிறீங்கன்னா மத்திய அரசுக்கும் அதே தானே. 2036 ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரல, 34 அவங்களுக்கு இதே பிரச்சனை தானே. டிஆர் பாலு ஒன்னு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க சொல்றாங்க. டிஆர் பாலு ஒன்னு ஒரு நம்பர் பயன்படுத்தினாங்க, 10,000 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் நம்ம நடத்துறோம். அப்ப நாம வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும். ஆனா இதா இருந்தா இவிஎம் மிஷின் ரொட்டேட் பண்றீங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ல நடக்கும், 6 மாசம் கழிச்சு ஒரு ஸ்டேட்ல நடக்கும். ஸோ டிஆர் பாலனுடைய கருத்து என்ன, ஒரே நேரத்தில் நீங்க நடத்துறதுனால அவ்வளவு இவிஎம் வேணும். அண்ணா நாம சொல்றது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வருஷமும் 6 தேர்தல் நடத்துறீங்க, 3 மாசம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், பிரதமர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கே 3 மாசம் ஒதுக்கிடுறாங்க ஒரு வருஷத்துக்கு. மாடல் கோட் ஆஃப் வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலைமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இது வந்து $4 trillion எக்கானமியினுடைய பொருளாதார இழப்பு பாருங்க. இவிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, 15 வருஷத்துக்கு ஒரு முறை அதை மாத்தணும். டிஆர் பாலு பேசின பேச்சுலதே சொல்றேங்க. அதனால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பு மல்டிபிள் எலெக்ஷன்ல இவிஎம் வாங்குற காசை விட பல மடங்கு அதிகம் தானுங்கண்ணா. அண்ணா நம்ம அண்ணா ஒரு விஷயத்தை பார்ப்பாங்கன்னா எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கும் ஒரு ஆவரேஜ் எடுப்பாங்கண்ணா. இப்போ நம்ம பேசும்பொழுது கடந்த 20 ஆண்டுகள்ல இந்தியாவில் எத்தனை முறை டிசால்வ் ஆயிருக்கு, அத்தனை முறை ஆகலிங்கண்ணா. ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கு, பட் 1, 2, 3, 4 முறை ஆவதற்காக இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசலை நம்ம கொண்டு வராம இருந்தா தவறா போயிருமல்லங்கண்ணா. அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்ல, நீங்க சொல்ற மாதிரி வருஷத்துக்கு 6 டிசால்வ் ஆகுதா? இல்ல, டிசால்வ் எப்பவாச்சும் ஆகுதுங்கண்ணா. இல்ல அசம்ஷன் என்ன, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்க்ரனைஸ் ஆக 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 அதுவும் நம்ம இவ்வளவு நேரம் கொடுத்து நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் என்பதுதான் நம்ம சொல்றாங்கன்னா. அதை வந்து ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்லயே ஆர்கியூ பண்ணிருக்காங்க. இதனால என்ன லாபம் வருங்கிறத ஆர்கியூ பண்ணிருக்காங்க அவங்க. இப்ப இரண்டாவதுங்க, இப்ப முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்விக்கு என்னன்னா, அப்ப பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா? இப்ப முதலமைச்சருடைய ஐயம் என்ன, சரி அப்ப தமிழ்நாடு இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அப்ப மேல இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழே இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்ப பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்க வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்குமா? அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க. அப்ப தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமான. ஆனா இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாம், ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, நிறைய மாநிலங்கள் வந்து இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை நாள் அவங்களுக்கு நடக்குது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பிளி எலெக்ஷன் 1. ஒரிசால இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு, மத்தியில் வருகின்ற ஆளும் கட்சி வேறு. அப்படித்தான் இப்பதான் மாறி இருக்கு. இந்த ஒரு முறை தான் ஒரிசால பிஜேபி, ஒரிசாலையும் பிஜேபி மேலேயும் வந்திருக்காங்க. மக்கள் ஓட்டு போடும் பொழுது வாக்காளர் ரொம்ப புத்திசாலியா தாங்கன்னு இருக்காங்க. நான் யாருக்கு ஓட்டு போடணும்? இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்க ஆந்திரால தோத்தோம், மேல ஜெயிச்சோம். இது 5 ஆண்டுகள் கழிச்சு ஜெகன் தோத்திருக்காங்க, நாயுடு ஜெயிச்சிருக்காங்க, நாங்க ஜெயிச்சிருக்கோம். அதனால் மக்கள் ஓட்டு போடுறவங்க ரொம்ப விவரமா போடுறாங்க. மாநிலத்தில் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மத்தியில் யாருக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தாங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசம்பிளி ஒரே மாதிரி தானே ஓட்டிங் பேட்டர்ன் வந்திருக்கணும், இல்ல? இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியாவில் கொண்டு வராத ஒன்ன பாஜக கொண்டு வரலீங்களா? இதுவரை 4 முறை இந்தியாவில் 20 ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்வதை விட இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து.
இப்போ மகேஷ் அண்ணா எதுக்கு அங்கே போறீங்க? 2026க்கு வருவோம், எதுக்கு நீங்கள் 2034க்கு போறீங்க? அண்ணா 2020 அதாங்கண்ணா, நம்ம எல்லாம் ரொம்ப அண்ணன் எல்லாம் நாங்களாம் 2038 பற்றி பேசிட்டு இருக்கோம், 34. ஆனால் 2026ஐ பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மிக மிக வித்தியாசமான களத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். காரணம், திராவிட கட்சிகள் தனியாக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நாங்கள் பார்க்கல. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைப்பு இருப்பதற்கான வாய்ப்பை பார்க்கிறோம். there is a possibility. அதெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு புதுவிதமான அரசியலை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அது 2025 தான் தீர்மானம் செய்யணும். 2026 எப்படி இருக்கும், கூட்டணிகள் எப்படி இருக்கும், புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எதை மக்கள் முன்னாடி வைக்க போறாங்க, ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி தங்களை நிலைநாட்டப் போகின்றார்கள் என்று. அதனால் 2026 ஒரு மிக வித்தியாசமான ஒரு புதிய அரசியல் களத்தை நம்ம பார்க்க போகின்றோம் என்பது எங்களுடைய கருத்து. நாங்க இதை பத்தி எங்களுடைய கருத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பல இடத்துல நாங்க சொல்லியிருக்கோங்கண்ணா. அதாவது வெறும் பாப்புலேஷன், வெறும் மக்கள் தொகை என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு டீலிமிட்டேஷன் நடக்குது அப்படின்னா, குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே மக்கள் தொகை கட்டுப்பாடுக்கெல்லாம் வந்துருச்சு. டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ 2.1 கீழே வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களுக்கு அதனால் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயம் பல பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கு. பிரதமர் அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை டீலிமிட்டேஷன் வரும் பொழுது பாப்புலேஷன் வில் பி த ஒன்லி பேசிஸ். பல இடத்துல டீலிமிட்டேஷன் ஜியோகிராஃபி வச்சிருக்கு, நிலப்பரப்பை வச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக யாருக்குமே அநியாயம் நடக்காது. இல்லை நாங்கள் ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்ஸாக இருக்கிறோம், நாங்கள் 20 வருஷமா இப்படி இருக்கோம், அப்படி இருந்தாலும் கூட, அது உண்மை இருந்தாலும் கூட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாக, தலைவர்களாக நிச்சயமாக அது போன்று எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாதிப்பு இருக்காது. இப்போ அதுக்கு நாம பொறுத்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடக்கணுங்கண்ணா, சென்சஸ் நடக்கணும். அது 1 வருஷம் 3 மாசம் ப்ராசஸ். அதன் பிறகு டீலிமிட்டேஷன் கமிட்டி போடணும். அந்த கமிட்டி இதே மாதிரி நம்மகிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஒப்பீனியன் சொல்லுவோம், ஆனால் பாப்புலேஷன் மட்டும் பேசிஸ் வேண்டாம், ஜியோகிராஃபி வைங்க, அதை வைங்க, இதை வைங்கன்னு எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நமக்கும் சாதகமாக இருக்கணும், இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமாக இருக்கணும், அல்லது நமக்கு சாதகமாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ்ங்கன்னா நிச்சயமா அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தீர்க்கமானது. அண்ணன் நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நேற்று மத்திய அரசு சார்பாக இலங்கை அதிபரை வரவேற்பதற்கு அண்ணன் முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எப்பவுமே ஒரு அமைச்சர் நியமனம் செய்யப்படுவாங்க, ஒரு வெளியிருந்து வரக்கூடிய ஒரு ஆளுநரை, ஒரு பிரதமரை வரவேற்பதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் வரவேற்று அவர்களும் தனிப்பட்ட முறையில் அண்ணன் முருகன் அவர்கள் உரையாடினாங்க. அதன் பிறகு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அவங்களும் தனிப்பட்ட முறை உரையாடி விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினாங்க. அதுல பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாங்க. முக்கியமாக இலங்கை அதிபராக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய முதல் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருப்பதே ஒரு மெசேஜ் கிடைக்குது அப்படின்னு பாராட்டினாங்க, நன்றி சொன்னாங்க. இரண்டாவது, பிரதமர் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது, பிரஸுக்கு பேசும்பொழுது ஒரு பேரால் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர்களுக்கு அரசியலமைப்பின்படி அதிகாரப்பூர்வ அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது கிடைப்பதற்கு இந்த அரசு உறுதி ஏற்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்முடைய மீனவ பிரச்சனையை ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன் ஒரு வார்த்தையை மனிதாபிமான அடிப்படையில் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நாங்க மத்திய அரசினுடைய கவனத்துக்கு 2 கேஸ் கொண்டு போயிருக்கோங்கன்னா, ஒன்று 10வது மாசம் கைதான நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு 2 பேர்த்துக்கு ரிப்பீட் அஃபண்டர் அப்படிங்கறனால 24 மாத சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. நாங்க அப்போஸ் பண்ணியிருக்கோம், ஜெய்சங்கர் ஐயாட்ட எழுதியிருக்கோம். அதை நீங்க எடுத்து பேசணும். ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கன்னா, தெரிஞ்சாலும் நான் சொல்லவும் கூடாது, எனக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நான் ஏதோ ரகசிய காப்புன்னு எடுக்கல. அதே போல இரண்டாவது, பிடிப்பட்ட போட்டுக்கு அதை தொடர்ந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பேச்சுவார்த்தையில் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. அதனால் புது அதிபர் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா, ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, எல்லோரும் சைனாக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி பிரதமர் அவர்களுக்கும் தசநாயக்க அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு நட்பு இருப்பதை நம்ம பார்க்கிறோம்.
அதுவும் இன்னைக்கு விசிட்டை முடிச்சுட்டு நேராக போத்கயா போயிருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் அதுக்கும் கூட சொல்லியிருந்தாங்க. அதனால் நிச்சயமாக உறவு வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த இலங்கை அரசு எப்படியெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் நம்முடைய மீனவ சொந்தங்களை விடுதலை செஞ்சாங்களோ அது நடக்கும். அதே நேரத்தில் நிரந்தர தீர்வும் வேகமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்கன்னா காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா நமக்கு தெரியாதுங்கன்னா அவங்க என்ன நாம வந்து அதிகாரப்பூர்வமாக பிரதமர் பேசினதை உங்க முன்னாடி நம்ம சொல்றோம். பிரதமர் பேசின குறிப்பு உங்களுக்கு இருக்கு, எங்கிட்ட இருக்குங்கன்னா. ஆனா எங்களோட அபிஷியல் மெமரண்டம் ஸ்டாண்டிங்ல இருக்குங்கண்ணா. ஒரு முறையும் நாங்க ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கும் பொழுது மாண்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை கச்சத்தீவை திரும்ப கொடுங்க, இந்தியா ஸ்ரீலங்கா நம்முடைய மீனவர்கள் போகும் பொழுது அந்த பிரச்சனை ஏற்படுத்தாம பண்ணுங்க. இலங்கை அதிபர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க, நீங்களும் பார்த்தீங்க. குறிப்பா அந்த பாட்டம் டிராவலரை பத்தி இலங்கை அதிபர் அவர்கள் ஒரு வார்த்தையை கொஞ்சம் பேசியிருந்தாங்க. குறிப்பா மீனவர்கள் வந்து சுருக்குப்படி வலை பாட்டம் டிராவலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இந்திய அரசும் கூட உங்களுக்கு தெரியும். நாம வந்து அதை ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய மீனவ சொந்தங்களை சாஃப்ட் அப்ரோச்சில் ஹார்டா எடுக்காம ஹேண்டில் பண்றோம். அது மீனவ சொந்தங்களுக்கும் தெரியும். அதனால் கச்சத்தீவு, பாட்டம் டிராவலர், குறிப்பா அந்த ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், 160க்கு மேற்பட்ட படகுகள் இலங்கையில் இருக்கு. கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டாவது முறை அங்கே கைது செய்யப்படும் பொழுது இத்தனை நாளா இலங்கை அரசு பாடன் பண்ணி அனுப்பிச்சாங்க, இந்த முறையும் பாடன் பண்ணி அனுப்பணும். இதெல்லாம் பேசி இருக்கலாம், நமக்கு தெரியாதுங்கன்னா. கண்டிப்பா அரசு கம்பீரமா எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் கண்டிப்பா வலியுறுத்தி இருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்குங்கண்ணா. வலிமையான கூட்டணி நம்ம கிட்ட இருக்கோம்னா, அதாவது நான் ஒரு கட்சி பேரை எடுத்து பேசுவதை விட இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறி இருக்கு. நம்ம கிட்ட ஒரு வலிமையான கூட்டணி இருக்கு, எல்லாம் இணக்கமா இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம தமிழக மக்கள் 2024 தேர்தலையே மும்முனை போட்டியை பார்த்திருக்கிறாங்க. 2025 பொறுத்திருந்து பார்ப்போம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்கு எப்படி கொண்டு போகணும்னு. அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா. நான் மாற்றம் இருக்கு நீங்க சொல்லிங்கண்ணா. நான் சொல்வது நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்றேன். நான் இப்ப கூட எடப்பாடி அண்ணனை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி அண்ணனை பத்தி என்ன சொன்னா, அண்ணன் அவரு மேடையில் அவரு கட்சியை பத்தி பேசும்போது கூட பிஜேபி பத்தி பேசுறாரு. 2014 இப்படி, 19 இப்படி, 24 இப்படி. அதனால பிஜேபியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். தமிழகத்துல திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவா இருக்கோம். வர்றங்கண்ணா, இப்ப திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா, இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கிறோம், ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுறோம், செய்யற தவிர மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அண்ணா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. அண்ணா டிஎம்கே ஃபைல்ஸ் 3 சென்னையில வெளியிடுறோங்க 2025 ஆரம்ப கட்டத்தில். ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா வந்து ரொம்ப பெருசுங்கண்ணா, எல்லாம் ஆர்டிஐ போட்டு தனித்தனியா எடுத்து கொஞ்சம் நேரம் ஆகுங்கண்ணா. பட் உறுதியாக அதை பண்ணுவோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 2016 காலகட்டத்தை நம்ம பார்த்தோம். 4 ஆண்டு காலம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்லாம தமிழகம் இருந்துச்சு. அதுல என்னாச்சுன்னா, அந்தந்த கவர்மெண்ட் ஆபீசர் பவர் எடுத்துக்கிட்டாங்க, மக்கள் பிரதிநிதிகள் இல்லாம 4 ஆண்டுகள் இருந்தாங்க. குறிப்பா ஊரக உள்ளாட்சி, கீழே உள்ளாட்சி. இன்னைக்கு டேர்ம் ஜனவரி 5 முடிவுக்கு வர இருக்கு. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும். ஏன்னா நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கே எதிர்க்கட்சி நண்பர்கள் இவ்வளவு பேச்சு பேசுறாங்க. அதனால உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும். 2026 அசம்பிளி தேர்தல் நடக்கணும், வேகமா நடக்கணும், வலியுறுத்துவோம். இப்ப ஈரோடு கிழக்குல போய் தேர்தல்னு சொன்னா மக்கள் மேலைங்களையும் பாக்குறாங்க, எத்தனை டைம் ஓட்டு போடுறது. நமக்கு தேர்தல் நடக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, என்ன பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை எத்தனை டைமே எங்களை பட்டியல் அடைச்சு வைப்பீங்கன்னு கேட்கிறாங்க. மறுபடியும் எங்களை பட்டியல் அடைச்சு வைப்பீங்களா? அதனால் இந்த முறை தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் போல் அது இருக்கக்கூடாது. பிரஷர் குக்கர், பட்டி. அப்புறம் ஒரு இடத்துல சொன்னாங்க, அண்ணே பட்டியல் அடைச்சா கூட பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் அண்ணே படத்தை போட்டு அதை வேற பார்க்க அண்ணா
அண்ணா தேர்தல் அறிவித்த பிறகு சொல்லுறேங்கண்ணா. ஆனா இன்னைக்கு வந்து அதனுடைய சட்டசபை உறுப்பினர் இறந்திருக்கிறாங்க. நானும் பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேங்கண்ணா. யாரும் அதுல இருந்து மீறல. தேர்தல்னா ஒரு கட்சி நிக்கணும், அதான் கட்சியினுடைய அழகு. எல்லாருடைய பலத்தையும் பார்த்தரலாம். தேர்தலுக்கு அறிவிப்பு வரட்டும், நாங்க எங்களுடைய கருத்து சொல்றோம். இது கடைசி கேள்வி எடுத்துக்கிறோங்கண்ணா. என்னோட சைடில் இருந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி அரசியலாக நம்ம சும்மா திமுகவின் மீது எதிர்ப்பை சொல்வதை விட ஒரு ப்ரூஃபோட சொல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள். அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசணும். எங்களுக்கு இதிலே சந்தேகம் இருக்கு. காரணம், அவருடைய ஸ்கல் பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான இரும்பு கம்பியில் அடிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர், மாநிலத்தினுடைய பொதுச்செயலர் அக்கா கார்த்தியனி அவர்கள் அண்ணே போஸ்ட்மார்ட்டம்காக வெயிட் பண்றோம். ஏன்னா நாங்கள் எங்களுடைய அதிகாரப்பூர்வமாக ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது சரியாக இருக்க வேண்டும். அதனால இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இணைந்து பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் காவல்துறை சொல்வது போல ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறக்கவில்லை, அவர் தாக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு முன்பகை அவங்களுக்கு இருக்கு. அதனால எஸ்பி அவங்க உறுதியளிச்சிருக்கிறாங்க, நாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேகமா கொடுக்கிறோம், முதல்ல 5 நாள் கழிச்சு கொடுக்கிறோம், நாங்க முடியாது என்று சொல்லி இருக்கின்றோம், அதுவரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோடனே உங்கள்கிட்ட நாங்க பேசுறோம்.